இந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு வருடமாகவே ஹிஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேலை வந்து தாக்குவது, ஏவுகணைகளால், குறைந்த தூர ஏவுகணைகளால் தாக்குவது அப்படின்றத செஞ்சிட்ருக்கிறாங்க. அதில் ஏராளமான சேதமும் ஏற்பட்டிருக்குது, இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டிருக்குது, ஹிஸ்புல்லா வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஆயிரக்கணக்கில் புலம்பெயர்ந்து வடக்கு போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் குண்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு, வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கியிருக்கு. இப்போ அவங்க வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறனாலே அது பெரும் போராட்டமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும். இப்போ காசாவை இதில் ஏன் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால், காசாவில் வந்து இன்னும் மூர்க்கமாக இப்போ இன்றைய புதன்கிழமை கணக்குப்படி 44,500 பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,05,000 மக்கள் வந்து காயமடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சமாக லெபனான் மக்கள் வந்து இது கொல்லப்படுறதுலேருந்து தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது காசாவுக்கும் நீள வேண்டும் என்பது தான் பல பேருடைய கருத்து. இப்போ புட்டின் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து தனது முன்னாள் சோவியத் யூனியனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் சுற்றுப்பிரயாணம் போவார். அவர் இந்தியாவுக்கு கூட வர முடியாது. அதனால் மீண்டும் ஹிஸ்புல்லா வந்து அங்கே வடக்க இருந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து இஸ்ரேல் வந்து சிரியா பார்டர், சிரியா லெபனான் பார்டரில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஹிஸ்புல்லாக்களுக்கு வந்து இது ஒரு ரீக்ரூப் ஆகிறதுக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்படி ஒரு தியரி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப நாட்களாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் முழுவதுமாக நிறுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஹெஸ்புல்லாவுடன் வந்து இருக்க அந்த சீஸ்ஃபயரை வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நெத்தன்யாகு வந்திருக்காரு. அந்த ஒப்பந்தத்திற்கு சரி என்று சொல்லியிருக்கிறார். எதனால் இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு. நல்ல விஷயம்தான். ஆனால் அது ஹிஸ்புல்லாவுடன் மட்டும்தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. காசாவில் தொடர்ந்து அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னும் போது காசாவிலும் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து வரப்போகிறார் அப்படின்னும் போது ட்ரம்ப் வந்தால் இது நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அப்போ அதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. முதலில் உங்களுடைய பார்வையில் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது முடிவாயிருக்கு இல்லையா, போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதான் இன்று புதன்கிழமை நம்ம 2024 நவம்பர் புதன்கிழமை காலையில் தான் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை வந்து அமலுக்கு வருது. இதன்படி வந்து லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் அவங்க வடக்கு வந்து ஒரு நதி இருக்குது, அந்த நதியை கிராஸ் பண்ணி அவங்க போகணும், இவங்களுடைய போர் வீரர்கள் எல்லாரும். அதே போல் வந்து லெபனானுடைய ஆர்மி, அப்புறம் வந்து ஐக்கிய நாடுகளுடைய அந்த அமைதிப்படை, அவங்க வந்து தெற்கே ஏற்கனவே அமைதிப்படை வந்து இருக்குது. அவங்க சில பார்டரில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து 2006 வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்த போது ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அந்த அமைதி பாதுகாப்பு படை வந்து இருக்குது. ஆனால் அவங்களே இஸ்ரேல் தாக்கி சிலர்லாம் இறந்து போயிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால் லெபனான் ஆர்மியும் இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸும் சவுத்துக்கு வந்து வராங்க. இஸ்ரேல் இராணுவம் அவங்க வரும்போது இவங்களும் மெல்ல மெல்ல தன்னுடைய துருப்புகளை வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். 60 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றிலிருந்து 60 நாளைக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் வந்து வரணும். இப்போ இன்று காலையிலிருந்து நீங்கள் தாக்குவதோ குண்டு வீசுவதோ வந்து கூடாது. இதுதான் வந்து அந்த உடன்படிக்கையின் சாரம். இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும்ன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ அக்டோபர் 7, 2023 தான் காசாவை வந்து இஸ்ரேல் வந்து தாக்குது. 8ஆம் தேதி 7ஆம் தேதி இவங்க தாக்குறாங்க. இந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு வருடமாகவே ஹிஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேலை வந்து தாக்குவது, ஏவுகணைகளால், குறைந்த தூர ஏவுகணைகளால் தாக்குவது அப்படின்றத செஞ்சிட்ருக்கிறாங்க. அதில் ஏராளமான சேதமும் ஏற்பட்டிருக்குது, இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்குது,
ஹிஸ்புல்லா வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஹிஸ்புல்லா வந்து அந்த பேஜர் தாக்குதலாக இருக்கட்டும், அவங்க தலைவர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அவங்களும் நிறைய இதில் வந்து இழந்திருக்காங்க. அதனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வைத்து வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க, இது யாருடைய வெற்றின்னு சொல்லி. ஓகே. 61% மக்கள் வந்து ஹிஸ்புல்லா இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதன்படி பார்த்தா இஸ்ரேலிய மக்களுடைய மனநிலை வந்து ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியலை. அவங்களும் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா? இஸ்ரேல் மக்கள் வந்து அங்கே ஏன் நிறுத்தினீங்கன்னு சொல்லி ஒரு போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கருத்துப்படி வந்து இந்த மாதிரி நடக்கலை அப்படின்றது. இஸ்ரேல் எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை ஆதரிச்சிருக்குது. ஹிஸ்புல்லாவோடு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு சீஸ் ஃபயர் கொண்டு வர முடியுதுன்னு சொன்னால் காசாலையும் போர் நிறுத்தம் கொண்டு வரலாமே, அப்படி ஒரு குரலும் வந்து இருக்குது. இப்போ ஹிஸ்புல்லாக்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் யாருடைய வெற்றி அப்படின்னு வந்து பார்த்தா இது வந்து லெபனான் ஹிஸ்புல்லாக்களுடைய வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால் போரை வந்து 2 முனைகளில் நடத்திட்டு அது இன்னும் வந்து சிரியா, ஈராக், ஈரான், அப்புறம் வந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இப்படி விஸ்தரித்தால் அது வந்து இஸ்ரேலுக்கு பெரும் இழப்பாகும். அதனால் அவங்க வந்து இந்த உடன்படிக்கையும் அது ஒத்து வந்திருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களாக இஸ்ரேலிய படைகள் விமானத்தின் போலும் தரை வழி தாக்குதல் மூலமாகவும் கிட்டத்தட்ட 3700 மக்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் லெபனானில் மட்டும். அது பெய்ரூட்டு சப்பர்பனில் பாம்பு போட்டதாக இருக்கட்டும், சதன் லெபனானில் குண்டு போட்டதாக இருக்கட்டும், அப்புறம் சில ஆயிரம் பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் இஸ்ரேலிய வீரர்களும் வந்து சிலர் வந்து இழந்திருக்காங்க. அது முழுமையான எண்ணிக்கை நமக்கு வந்து தெரியலை. அதே போல் வந்து தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பெரும்பாலும் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். அதனால தான் அவங்க ஹிஸ்புல்லாவை வந்து அவர்கள் ஆதரிக்கிறாங்க. ஹிஸ்புல்லா பேஸ் அங்கே இருப்பதற்கு இதுதான் வந்து காரணம். இவங்க ஆயிரக்கணக்கில் புலம்பெயர்ந்து வடக்கு போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் குண்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு, வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கியிருக்கு. இப்போ அவங்க வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறனாலே அது பெரும் போராட்டமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனாலும் பெய்ரூட்லேயும் சரி, தெற்கு லெபனான்லேயும் மக்கள் வந்து இதை வந்து தங்களோட வெற்றியாக இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இல்லை, இது வெற்றி அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ என்ன உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு? 2 உடன்படிக்கை இதுதான். முதல்ல நான் சொன்னேன்ல, இஸ்ரேல் ராணுவம் 60 நாளில் வந்து வித்ட்ரா பண்ணணும். ஓகே. யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸும் வந்து வரணும். லெபனான் வந்து அந்த பார்டர் ஃபுல்லாக வந்து லெபனானுடைய அரசு படைகள். ஓகே. ஹிஸ்புல்லா இல்லை. ஹிஸ்புல்லா வந்து ஒரு தனி குரூப்பாக வந்து அங்கே செயல்படுது. ஒரு பேரலல் கவர்மெண்ட் ஃபோர்ஸாக வந்து இருக்குது. அப்போ லெபனானுடைய ஃபோர்ஸ் வந்து அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. லெபனானுடைய டாங்கிகள், வீரர்கள்லாம் வந்து இப்போ தெற்கு எல்லை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய சாரம். இதில் காசாவை சேர்க்காததுன்னு ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா காசா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சேர்த்தா அந்த உடன்படிக்கை இதாகாதா, ஒப்பந்தம்? இல்லை, காசா வந்து அது தனி. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது தனி போர். ஹமாஸ்க்கும் அவங்க நடக்கிறதுக்கும் வேற. அப்போ இது வந்து வேற. அப்போனா இந்த தாக்குதல் அவங்களால தாக்கு பிடிக்க முடியலையா? அதான் முக்கியமான காரணம் வந்து அதான். காசாலேயும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு, இங்கேயும் கவனம் செலுத்திட்டு, அங்கே ஈரானோடையும் வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. ஈரானும் அவங்கள தாக்கியிருக்காங்க, இவங்களும் ஈரானை தாக்கியிருக்காங்க. எப்போ மறுபடியும் தாக்குவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்குது. அப்போ பல முனைகளில் வந்து போனால் அது இஸ்ரேலுக்கு பலவீனமாக இருக்கும் என்று தான் இஸ்ரேலினுடைய கூட்டாளியான அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து சொல்கிறாங்க. இப்போ காசாவை இதில் ஏன் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால், காசாவில் வந்து இன்னும் மூர்க்கமாக இப்போ இன்றைய புதன்கிழமை கணக்குப்படி 44,500 பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,05,000 மக்கள் வந்து காயமடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்கள் எல்லாம் மிச்சம் சொச்சம் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இஸ்ரேல் வந்து குண்டு வீசிக்கிட்டு தான் வந்து இருக்குது. இதே வந்து அவங்க நிறுத்தலை. காசாவிலிருந்து படைகளை வித்ட்ரா பண்ணுறது அவங்களுடைய நோக்கம் வந்து இல்லை. ஆனால் ஹமாஸ் வந்து இந்த உடன்படிக்கையை வந்து ஆதரிச்சுட்டு இதே மாதிரி இங்கேயும் போர் நிறுத்தத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் கருத்து தெரிவிச்சிருக்கு. ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் துருக்கி, எகிப்து, ஜோர்டான், ஆஸ்திரியா, இத்தாலி, இப்படி பல நாடுகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையை வந்து அமெரிக்கா ஜோ பைடன் நிர்வாகம் வந்து அவங்க ஒரு முக்கியமான பங்களிப்பாளர், அவங்க வரவேற்றிருக்கிறாங்க. இப்படி இப்போ இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதை வந்து ஆதரிச்சிருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாலும் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியிலையும் மக்கள் காலி பண்ணிட்டு தெற்க வந்துட்டாங்க. இப்போ அந்த மக்களை அங்கே குடியமர்த்தணும். அவங்களில் பல பேருக்கு வந்து இன்னொரு நம்பிக்கை வரலை.
நம்ம போய் தைரியமாக மீண்டும் போய் வந்து பார்டரில் லெபனான் பார்டரில் போய் நம்ம குடியிருக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு பயம் இருக்குது. இப்போ அவங்களுடைய சொத்துக்கள் பெருமளவு அழிக்கப்படலைன்னாலும் நீங்கள் ஹிஸ்புல்லா ஏவுகணை வீசினா முதல்ல தாக்குறது வந்து எல்லை பகுதி தான். அதனால் அவங்களுக்கு வந்து பயமும் பிரச்சனையும் வந்து இன்னும் தொடருது. இப்படி பல குழப்பங்களோடு தான் வந்து இந்த சமாதான உடன்படிக்கை வந்து நடந்திருக்குது. ஆனால் ஒரு விஷயம், குறைந்தபட்சமாக லெபனான் மக்கள் வந்து இது கொல்லப்படுறதுலேருந்து தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது காசாவுக்கும் நீள வேண்டும் என்பது தான் பல பேருடைய கருத்து. அது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான நாடுகளாக இருந்து, இப்போ ஈரான் கூட இந்த லெபனான் ஹிஸ்புல்லா ஒப்பந்தத்தை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. காசாலையும் ஒப்பந்தம் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, பலரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படி செய்யுமா அப்படின்றது கேள்விக்குறி. இல்லை, இன்னொரு பக்கம் வந்து சில நாட்களுக்கு முன்பு கூட வந்து நெதன்யாகுக்கு கைது வாரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சர்வதேச நீதிமன்றத்திலேருந்து சொல்லப்பட்டிருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன கணக்குக்கு வர வேண்டியிருக்கு சார்? ஏன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கார், ஒப்பந்தத்துக்கு ஒரு முடிவு. ஆனால் வரவே மாட்டார், இது வந்து அழிக்கிறது தான் எங்களுடைய முதல் குறிக்கோள், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அழிக்கணும்ன்ற ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு படி இறங்கி இந்த உடன்படிக்கைக்கு வந்திருக்காருன்னா அந்த இதுவும் ஒரு காரணமா? சர்வதேச நீதிமன்றத்தையும் ஒரு அழுத்தமும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட். இது வந்து நேதன்யாகு வந்து நீங்கள் கைது செய்ய முடியலைன்னாலும் இது வந்து ஒரு பெரிய அவமானம். ஓகே, இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கௌரவம். அது என்ன ப்ரொசீஜர்? அப்போ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இப்போ யார் அவங்கள கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஐசிசி இதில் வந்து யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்களோ நாடுகள், ஓகே, அந்த நாடுகளுக்கு நெதன்யாகு போனாருன்னா அவரை கைது பண்ணலாம். ஓ, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐசிசியில் மெம்பர் கிடையாது, அவங்க வந்து உஷாராக வந்து வெளியே இருக்கிறாங்க. இப்போ புட்டின் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து தனது முன்னாள் சோவியத் யூனியனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் சுற்றுப்பிரயாணம் போவார். அவர் இந்தியாவுக்கு கூட வர முடியாது. இந்தியா வந்தால் இங்கே அரெஸ்ட் பண்ணாது, அது வேறு விஷயம். இப்போ வடகொரியா போயிட்டு வந்தார், சைனாவுக்கு போகலாம், மங்கோலியாவுக்கு போயிட்டு வந்தார். மங்கோலியா வந்து ஐசிசியில் மெம்பர் தான், ஆனால் அது ரஷ்யாவினுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட நாடுன்றதுனால அது வந்து கைது பண்ண போகிறதில்ல. ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள்லாம் வந்து ஒரு சில நாட்டு தலைவர்கள்லாம் நெதன்யாகு இங்கே வந்தால் கைது செய்யப்படுவார்னு ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐசிசியினுடைய அந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரும் அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கிறது அப்படின்றது உண்மை. இஸ்ரேல் இன்னைக்கு இறங்கி வந்து ஹிஸ்புல்லாட்ட வந்து சமாதான உடன்படிக்கை போடுவதற்கு அந்த ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட் உத்தரவு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த பக்கம் வந்து இந்த உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின் போது ஒரு இடத்துல ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ காசா மீது மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இப்போ அதிகமாயிருக்கு இல்லையா? அப்போ ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் அப்போ என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? ஈரான் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லா வந்து வடக்க போயிட்டு அவங்க திரும்ப ரீக்ரூப்பிங் ஆகிறதுக்கு இந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். தங்களுடைய படை வீரர்களை திரட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதங்கள், இப்போ நீங்கள் வடக்கு போயிட்டதுனால சிரியா மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து வரலாம், அப்புறம் வந்து ஈரான் வந்து உதவி பண்ணலாம். அப்போ நீங்கள் ரீக்ரூப் பண்ணுறீங்கள. இப்போ தொடர்ந்து இந்த ஒரு வருட தாக்குதல், இந்த 2 மாதம் இன்டென்சிவான தாக்குதலில் அந்த ஹிஸ்புல்லாவினுடைய கட்டமைப்பே கொஞ்சம் வந்து குலைந்து போயிருக்கிறது. அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இது வந்து புனரமைப்பதற்கு இது பயன்படும். அதனால் மீண்டும் ஹிஸ்புல்லா வந்து அங்கே வடக்க இருந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து இஸ்ரேல் வந்து சிரியா பார்டர், ஓகே, சிரியா லெபனான் பார்டரில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஹிஸ்புல்லாக்களுக்கு வந்து இது ஒரு ரீக்ரூப் ஆகிறதுக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது, அப்படி ஒரு தியரி. ஓகே. ரெண்டாவது வந்து மற்ற நாடுகள்லேருந்து ஆயுதங்கள் வருவதற்கு ஹிஸ்புல்லா பயன்படுன்றதுனால இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நம்ம தெற்கே ஏற்கனவே குண்டு வீசிட்டோம், இனி வடக்க குண்டு வீசலாம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் நினைக்கும். அப்படி ஒரு கருத்தை வந்து இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி 2 கருத்தும் வந்து இருக்குது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் வந்து தோற்கவில்லை, அவர்கள் அழிக்கப்படவில்லை அப்படின்றது இது வந்து உண்மையாக இருக்குது. அதனால தான் அவங்க வடக்க போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இஸ்ரேலில் வந்து ஒரு லெபனானில் வந்து ஒரு கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இருக்கிறாரு. பாராளுமன்ற சபாநாயகரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விரைவில் வந்து நமக்கு அதிபர் தேர்தல் வந்து நடத்தி நம்ம வந்து லெபனானை வந்து இஸ்ரேலுடைய அச்சுறுத்தல் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த குரலும் வருது. அதாவது ஹிஸ்புல்லா அல்லாமல் லெபனானுடைய மற்ற அரசியல்வாதிகளும்
இஸ்ரேலிருந்து நம்ம நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பு வரணும் என்ற உணர்வும் வந்திருக்குது. அதனால் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இது தற்காலிகமாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் வல்லுநர். ஏன்னா இது நீண்ட ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க, நிரந்தர ஒப்பந்தம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் கொடுத்த ஒரு எச்சரிக்கைன்றது இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹிஸ்புல்லா மீறினால் இஸ்ரேல் கண்டிப்பாக தங்களை பாதுகாத்து கொள்ள நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இஸ்ரேல் மீறினாலும் ஹிஸ்புல்லாவும் தாக்கும், இதை சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டாவது, ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்குவதற்கு காரணம் காசாவில் நீங்கள் போர் நிறுத்தம் நீங்கள் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தாக்குவோம். இப்போ கொல்லப்பட்ட அந்த ஹிஸ்புல்லா தலைவர் என்ன சொன்னாருன்னா, முதல்ல அந்த போர் ஆரம்பித்த பிறகு அவருடைய முதல் வீடியோ அட்ரஸில் என்ன சொன்னாருன்னா, இஸ்ரேலுடைய மொத்த படைகளும் காசாவை நோக்கி போகிறதுக்கு பதிலாக அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பும் விதமாக நாங்கள் இங்கே ஒரு லோ லெவல் வாரம் இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு அவர் முதல்ல சொன்னார். அதன்படி இஸ்ரேல் கணிசமான தனது படைகளை வடக்கு எல்லையில் நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. இப்போ இஸ்ரேலுக்கு அது ஃப்ரீ ஆகிடலாம், ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் காசாவை மட்டும் குறி வைக்கலாம். ஆனால் இப்போ காசாவில் உங்களுக்கு அழிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, ஏற்கனவே இப்போ அங்கே ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்ற மாதிரியும் ஒன்று போயிட்டுருக்கு. ஆமாம், இப்போ மழை, வெள்ளம், பட்டினி, பசி, பஞ்சம், கொள்ளை நோய் பரவுறது. அப்போ இப்போ பனிக்காலம், மழைக்காலம் எல்லாம் சேர்ந்து வருது. நீங்கள் ஒரு டென்ட் கொட்டாயிலேருந்து நீங்கள் பனிக்காலத்தில் தூங்க முடியாது. மழை பெஞ்சுதுன்னா அது அந்த டென்ட் கொட்டாய் தாங்காது. அப்போ காசாவில் இஸ்ரேல் அழிப்பதற்கு ஒன்றும் இல்லை. இஸ்ரேலுடைய குறிக்கோள் என்ன? ஹமாஸ் அது முற்றிலும் துடை தெரியப்பட வேண்டும். இன்னும் ஹமாஸ் பேரில் அறிக்கை வருது. இப்போ இந்த சமாதான ஒப்பந்தத்தை பற்றி கூட ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு. அப்போ ஹமாஸை முற்றிலும் அழிப்பதற்காக காசாவை தொடர்ந்து ஒரு குண்டு வீசி அதை ஒரு இதிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது இஸ்ரேலுடைய நோக்கம். ஆனால் நம்ம போன தடவை முந்தைய கேள்விக்கு சொன்ன போதில் ஐசிசியின் அழுத்தம், இப்போ அமெரிக்காவில் அதிபர் மாற்றம் வரப்போகுது. அந்த கேள்வி இருக்குது சார். இந்த அதிபர் தேர்தல் நடந்ததுக்கு பிறகான மாற்றங்கள், இப்போ இதில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது ட்ரம்பின் வருகைன்றது இது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ட்ரம்ப் ஜோ பைடனுக்கு நிகராகவோ அல்ல அதிகமாகவோ இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர் தான். அது தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பும் கூட அவர் இஸ்ரேல், அதாவது அவர் ஆன்டி முஸ்லீம் தானே, வலதுசாரி தானே. நீங்கள் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 2016 அவர் ஜெயித்த போது என்ன பண்ணார்? 6 முஸ்லீம் நாடுகளுக்கு விசாவே கிடையாது அப்படின்னு பேன் பண்ணார். அவருடைய பிரச்சாரத்துலேயும் நேரடியாக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இஸ்ரேலை ரொம்ப வெளிப்படையாக தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர் தான் அவர். அவர் விட்ட உதாரணம் என்னென்னா, ஒரு நாளில் போரை நிறுத்திடுவேன், அது உக்ரைன் போரையும் சொல்லுவதா இதையும் சொல்லியிருக்கிறாரு. அல்லது என்ன சொல்கிறாருன்னா, நான் இருந்தால் போரே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஆனால் தற்போது வளைகுடாவு மத்திய அவருக்கு இஸ்ரேல் மற்ற நாடுகளை தவிர்த்து அமெரிக்கா மீதான அந்த இதுதானே வளர்ச்சி தானே மிக முக்கியம்னு இருக்கார். அப்போ இதை ஒதுக்கி வச்சுட்டு தானே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேலோட இந்த சண்டை, ஈரான் உக்ரைன் சண்டையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம அமெரிக்க மக்கள் தான் நம்மளோட முக்கிய குறிக்கோள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இருப்பார் அவர். இல்லை, அது இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய வலதுசாரி கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கையின்படி அவர் இஸ்ரேலை ஆதரிச்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது, அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஜூயிஷ் லாபி அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்க இதில் செல்வாக்கு செலுத்துகிறாங்க அந்த குழுக்கள். அதனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய ரொம்ப தீவிரமான நண்பன் தான். ஒரு காலம் அந்த உரிமையில் கொஞ்ச நாளைக்கு ஒரு காசாவை போர் நிறுத்தம் பண்ணுறதுக்கு அவர் சொன்னாருன்னா நெதன்யாகு கேட்பார். நெதன்யாவுக்கு ஜோ பைடனோட ட்ரம்ப் நெருக்கமானவர், 2 பேருமே வலதுசாரிகள். ஆமாம். அதனால் வலதுசாரிகள் அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புட்டினும் ஒரு நெருக்கமானவர்னு. ஆமாம், புட்டினுக்கும் இது நல்லது தான். அதனால தான் ஜோ பைடன் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்க ஏவுகணைகளை நீங்கள் ரஷ்யாவுக்கு உள்ளே பயன்படுத்தலாம் அப்படின்னு அனுமதியே கொடுத்துட்டாரு. அனுமதி கொடுத்தோன்னா புட்டின் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன்னு சொல்லி அவங்க நாட்டு கொள்கையை மாற்றிட்டாரு. இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், ட்ரம்ப் இதில் செல்வாக்கு செலுத்துகிறார் என்பதை விட இந்த ஒரு ஆண்டு போரும் சரி, உலக அரங்கிலிருந்து இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த போர் விரிவடைகிறது, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஐசிசியில் தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கு போட்டு அரெஸ்ட் வாங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்கிறது பெரிய விஷயம். இப்போ இந்தியா மாதிரியான பெரிய ஜனநாயக நாடுகள்லாம் செய்யாததை இங்கே மோடி பீலா விடுறாரு, நான் உக்ரைன் போர் நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு. உங்களை யார் கூப்பிட்டா உங்களுக்கு மதிப்பே கிடையாது. அங்கே
ஆனால் தென்னாப்பிரிக்கா அதை கேஸ் போட்டு அரஸ்ட் வாரண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அழுத்தங்களினால் காசாவில் வந்து ஒரு போர் நிறுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர அப்படி மூலமாக நடக்கலாம், ட்ரம்ப் மூலமாக நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்த அழுத்தம் இருக்குது. இப்போ இஸ்ரேல் தனிமைப்படுகிற மாதிரி வந்து அமெரிக்காவும் தனிமைப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல் ட்ரம்புக்கு வந்து இது ஒரு டேர்ம் தான், இன்னொரு டேர்ம் வந்து ஒரு போட்டி போட முடியாது. அதனால் வந்து அவர் வந்து நீங்கள் சொன்னது போல் அமெரிக்க உள்நாட்டில் வந்து தனது கவனத்தை செலுத்துவதற்கு நம்மளுடைய பணமும் படைகளும் ஆயுதங்களும் வந்து இப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது, அதை குறைக்கணும் அப்படின்ற கோணத்திலேருந்து அவர் சிந்திக்கக்கூடிய ஆள் தான். ரெண்டும் இருக்குது, வலதுசாரியும் இருக்குது. வலதுசாரி கொள்கை வந்து உள்நாட்டிலையும் செயல்படுத்தணும், வெளிநாட்டிலையும் செயல்படுத்தணும். அந்த முரண்பாட்டின் காரணமாக காசாவில் ஒரு போர் நிறுத்தம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஹிஸ்புல்லா லெபனானுடைய ஒரு வெற்றியாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எதனாலன்னு பார்த்தா ஒரு அடமெண்ட்டாக இருந்த ஒரு பிரதமரை வந்து இறங்கி வந்திருக்காரு. அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய தாக்குதல்கள் மிக அதிக அளவில் இருந்திருக்கு, அதை தாக்குப்பிடிக்க முடியலைன்றதும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல் காசாவிலும் இந்த போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தும். மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.